தி 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது உலகில் 100 வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய 100 பேர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் முதல் இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 3வது இடம் ஈசா நபிக்கு கொடுக்குறாங்க. அதில் பவுலும் ஒரு இடம் கொடுக்குறாரு. அதில் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அந்த மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற கிறிஸ்தவ அறிஞர் அவர் சொல்கிறாரு, இயேசுவை விட கிறிஸ்தவத்தை பரப்பியவர் பவுல் தான். இயேசு இருக்கும்போது அவர் உருவாக்குனது வெறும் 12 பேர். இன்றைக்கி உலகம் பூரா கிறிஸ்தவ மதம் பரவி இருக்குன்னா அது காரணம் என்ன? பவுல் தான். என்னாச்சு? சரியத்தை தூக்கிட்டார். எதுவும் ஹலால் இல்லை, எதுவும் ஹராம் இல்லை, மனம் போனது செய்யுங்க. என்ன பண்ணுறது? இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இந்த நம்பிக்கையை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி ஒரு கான்செப்ட். அப்போ எவ்வளோ கொலை வேணாலும் பண்ணுங்க, எவ்வளோ பொய் வேணாலும் பேசுங்க, எவ்வளோ வேணாலும் அடுத்தவனுடைய சொத்துக்களை நீங்கள் சூறையாடுங்க. ஆனால் நீங்கள் இயேசு உங்களுக்காக பாவம் சுமந்தார் அப்படின்னு நம்பினா உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்னா இந்த உலகம் எப்படி போகும்? புரியுதா? இப்போ எப்படின்னா, வண்டி வாங்கும்போதே உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கிடுறாங்க ஃபைனு. எதுக்கு அப்படின்னா, நீ எத்தனை ஆக்சிடெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், நீ எத்தனை வாட்டி வேணாலும் ரூல்ஸ் நீ மீறிக்கலாம், நீ எந்த சிக்னல்லையும் நிற்க வேண்டியதில்லை, உனக்கு ஒன் வே இன்வே ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்கும்? எல்லோரும் அந்த 10,000 ரூபா கட்டுற லைனில் நம்பர் 1 நின்றுருப்பான். எல்லோரும் அந்த 10,000 ரூபா கட்டுறது தான் போவோம். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஆக்சிடென்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ தான் ஆள் சேருவாங்க. அப்போ இயேசுடைய தீன் கடினமானது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் கடினமானது. ஆனால் பவுலுடைய தீன் ரொம்ப எளிமையானது. வெறும் நம்புறது தானே. அதுதான் நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி முஸ்லீம்கள் இத்தனை பேர் இஸ்லாத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்? வெறும் இஸ்லாத்தை நம்புறது தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும், சும்மா ஒரு 2 தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும். இந்த ரமலான் மாதம் பிஜேபியுடைய வாஷிங் மிஷின் சொல்லிட்டு போன வருஷம் எல்லாம் பயங்கரமாக பிரச்சாரம் எலெக்ஷனில். இப்போ நம்முடைய ரமலான் வாஷிங் மிஷினு 11 மாதம் என்ன கருமத்தை வேணாலும் செய்யும், ஒரே ஒரு மாதத்தில் எங்களுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே எடுத்த உடனே அப்பலுக்கிட்டா இல்லாத சுத்தமான ஒரு முஸ்லீம் சொர்க்கவாசி இந்த வெள்ளை துணி மாதிரி பலருன்ட்டு அப்படி வந்துடுவோம். சொர்க்கம் உங்களுக்கு தேவையா, வேணுமா, லைலத்துல் கத்ர் 5 நாள் அடித்து பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்சால் அவ்வளோதான். அல்லாஹ் லாக் ஆகிட்டா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி வெறும் நம்பிக்கைகளில் இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த தீன் அதோடைய குரோத் நம்மளோட ஜாஸ்தி.